தமிழர் கட்சியில் தம்பிகள் அனைவருக்கும் முக்கிய தளபதியாக இருந்த காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இப்போது விலகுகிறார், அப்போது விலகுகிறார் என்று பல்வேறு தகவல்கள் உலா வந்த நிலையில் விரிவான அறிக்கையை எழுதி வெளியிட்டு நாதகாவில் இருந்து விடைபெற்றுள்ளார் காளியம்மாள். தமிழக அரசியல் களத்தில் தனித்தே போட்டியிட்டு வரும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய முகமாக இருந்தவர்தான் காளியம்மாள். எளிய மீனவர் குடும்பத்தில் பிறந்து சமூக செயற்பாட்டாளராக மீனவ சமுதாய பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்திய காளியம்மாள் சீமானின் அழைப்பை ஏற்று நாதகாவில் இணைந்து பணியாற்றினார். மக்களோடு எளிமையாக பழகுதல், புள்ளி விவரத்தோடு ஆட்சியாளர்களை விமர்சித்தல் என்று தனித்துவத்தோடு தென்பட்ட காளியம்மாளை எங்களின் குலதெய்வம் என்றெல்லாம் உச்சிமுகர்ந்து பாராட்டியிருக்கிறார் சீமான். எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காளியம்மாள் குறித்து சீமான் பேசிய ஆடியோ வைரலான நிலையில் தலைமை மீது அதிருப்தியில் இருந்தார் காளியம்மாள். கட்சி தொடர்பான பணிகளில் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார். அவ்வளவு ஏன், ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் கால் பதிக்காமலேயே ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில் நாதகாவில் இருந்து விலகி திமுக அல்லது தவேகாவில் இணைய இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் விலகல் அறிவிப்பை அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறார். அப்படி அவர் வெளியிட்ட அறிக்கையில், இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியாக பல அனுபவங்களை கொடுத்துள்ளது. பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன். நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான், அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் எனும் உன்னத நோக்கமும். அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை. கடந்த 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன். என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய, பயணித்த, களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும், உண்மையான உழைப்பாளர்களுக்கும், உலகத் தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன். அவதூறு வெறும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம், எனக்கும் தான். காலத்தின் வழிநடத்தல் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம் என்று முடித்துள்ளார் காளியம்மாள். கட்சிக்கான சித்தாந்தத்தை மிகவும் ஆழமாக உள்வாங்கி மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வந்த காளியம்மாள் நாதகா தம்பிகளின் நம்பிக்கை நட்சத்திரமாகவே திகழ்ந்தார். அவரது இந்த விலகல் அறிவிப்பு அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எனினும் என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் எம் பயணம் தொடரும் என்று கூறியிருக்கும் காளியம்மாள் புதிதாக அமைப்பை துவங்குவாரா அல்லது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்கி நடக்கும் கட்சியில் இணைவாரா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.